அந்த அப்பனுக்கும் அம்மைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அக்கா தங்கை என்பவள் இவ்வீட்டு இளவரசி, இந்த நாட்டு மகாராணி. ஆனா அந்த மகாராணிகள் மேலேயும் இந்த நாட்டு மகாராணிகள் மேல கை வைக்கக்கூடிய கழுவலையத்தை சட்டம் வைக்கணும். என் நாட்டு பெண் பிள்ளைங்களை தொட்டேன்னு சொன்னா மரண தண்டனையா பரிசா கொடுப்போடு. ஒவ்வொரு வீட்டு பெண் பிள்ளைங்களும் ஒவ்வொரு வீட்டு இளவரசி, இந்த நாட்டுக்கு மகாராணி. அந்த பெண் பிள்ளைங்க மேல கை வைக்கக்கூடிய கையவர்களை கழுவலையத்தை சட்டம் போடும், மரண தண்டனையா பரிசா கொடுக்கும். தப்புகள் குறைந்தோம்னா தண்டனை. என் நாட்டில் உள்ள பெண்மணிகளை தொட்டேன்னு சொன்ன மக்களும் சரி, இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனும் சரி, மக்களுக்கும் பெண் பிள்ளைங்களுக்குமான தீர்ப்பு எழுதுங்கப்பா. ஏன்னா ஏடும் எழுத்தாணியும் சட்டமும் சட்டத்திட்டங்களும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் சட்டத்திட்டத்தை. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசனுடைய தீர்ப்பு. ஒரு மக்க தீர்ப்பு எழுதுனாதான் அந்த தீர்ப்பு மகேசனை ஏற்றுக்கொண்டதாக. கடவுளே ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனா என் மக்கள் எல்லாம் கருவறைகளை போக திடிக்கிறான் போல. அதாவது கண்ணுக்கு தெரியாத கடவுள் தானே. 1000 பேசிக்கலாம் ஏசிக்கலாம் அப்படிதானே. ஆனா கருவறைக்கு நிகரானது ஒரு பெண்ணோட கற்பு. அந்த பெண்ணோட கற்புக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய கையவர்கள் யாரானாலும் சரி காமோதிர ஆசையினால் மக்கா கணபலிகள் உண்டா